ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் தேவ். இது கர்நாடகா சீரீஸ் கொடகு டே 3. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, சரி ஆக்சுவலி இங்கே வந்து ராஜா சீட் அப்படின்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். உங்களுக்கு நான் இந்த டைப் ஆஃப் கார்டன், ஓகே, நான் உங்களுக்கு இந்த கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் அ செகண்ட், நான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறேன். பிகாஸ் நம்ம ஒன் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே செக்இன் ஆகுவோம். ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள வந்தால் டைப் ஆஃப் கார்டன் தான், லைக் ஜஸ்ட் 20 rupees தான் என்ட்ரி டிக்கெட். ஜஸ்ட் நம்ம அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும்னு நான் ஆன்லைனில் பார்த்துருந்தேன். இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்னேக்கு, டைனோசரஸ் அந்த மாதிரி நிறைய இது இங்கே பில்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் இடத்துல ஐ லவ் ராஜா சீட் அப்படின்னு எழுதிருக்கு. ஓகே, இங்கே ஆக்சுவலி ஒரு டைனோசர் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அப்படியே அந்த டைனோசர் கிட்ட போயிட்டு போவோம். இங்கே ஒரு டைனோசர் இருக்குது, க்யூட்டாக இருக்குது. லைக் எதனா வீக்கெண்ட்ஸில் கிட்ஸோடு வந்தால் லைக் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு க்யூட் பார்க் மாதிரி. சரி, எங்கள் ஐ லவ் கூர்குன்னு இருக்குது. நாமளும் போயிட்டு அங்கே ஒரு ஸ்மால் கிளிப் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே ரிட்டன் கிளம்புவோம். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா ராஜா சீட் அப்படின்ற ஒரு பார்க்கில் இருக்கோம். இங்கே வந்து ஐ லவ் கூர்குன்னு இருக்குது. ஸோ நம்ம ஆஃப் ஆட்டு தான் காட்ட முடியும், பிகாஸ் லைக் ஒன் ஹேண்டில் நம்மக்கிட்ட கேமரா இருக்குது. இங்கே இருக்க ட்ரீஸ்லாம் ரொம்ப பழைய ட்ரீன்னு நினைக்கிறேன். இன்னுமே மக்கள் திறந்தல இந்த மாதிரி எங்கேனாலும் எங்கள் குப்பையை போட்டு போயிடுறாங்க. நம்ம ப்ராப்பராக டஸ்ட்பினில் போட்டு போவோம் ஜாலியாக. சரி காசு, இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஓகே, இந்த பிளேஸ் தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கவே ஃபுல் க்ளவுடியாக. ஆக்சுவலி எங்கெல்லாம் நிறையா ஹில்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஃபுல் க்ளவுட்ஸு லைக் ஃபாகால் அதெல்லாம் கவராக இருக்குது. ஜாலியாக கிளம்புவோம். இங்கே ஆக்சுவலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பட் ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லாதனால ஸோ நம்ம ரிட்டர்ன் கிளம்புறோம். எப்படி இருந்தாலும் கிளம்ப தான் போகிறோம். நைட் ஆகிடும் நம்ம பெங்களூர் ரீச் ஆக. ஸோ அதனால் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸை இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஆக்சுவலி இங்கே ரொம்ப வயசான மரம்லாம் இருக்குது. இட் மீன்ஸ் லைக் ரொம்ப பழைய மரம். நம்ம நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபோர்ட்டுக்கு போவோம். ஃபோட்டோ முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மியூசியம் லைக் எது நம்மளுக்கு நியர்பை இருக்கோ ஃபஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், என் கண்ணுக்கு மட்டும் இங்கே சூப்பரான வியூ தெரியுது, பட் கேமராவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல. லைக் ஃபாகியாக இருக்கிறதுனால அது ப்ராப்பராக விசிபிளாக இல்லை. ஓகே, நம்ம அங்கே போகிறதோட இங்கே போவோம். ஆக்சுவலி இன்னும் ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ப்ராப்பர் வியூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ಇವೆಲ್ಲ ಆ ಕಡೆ ನಿಂತ್ಕೊಬೇಕು. ಬರ್ರೆ ಮೂಲೆಗೆ ಬರ್ಲಿ. ஓகே, இந்த பியூட்டிஃபுல்லான வியூ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஃபுல் க்ளவுடியாக ஃபாகியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். காய்ஸ், ஆக்சுவலி இங்கே ஒரு இடத்துல வந்தேன், கைண்ட் ஆஃப் ட்ரெயின் ட்ராக் மாதிரி. அந்த காலத்தில் எதனா ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் போய் காட்டுறேன். ஆக்சுவலி இதெல்லாம் இங்கே போகிறதுக்கு அலோ இல்லை. எதனா இன்செக்ட்ஸ் இருந்தாலும் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஓகே, ஃபுல்லாக போக முடியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் யூட்டன் எடுத்துப்போம். பிகாஸ் இதெல்லாம் லைக் ப்ராப்பராக பெர்மிட் பண்ண இடம் இல்லை. ஓகே, ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. இங்கெல்லாம் போட்டு மூடி இருக்காங்க, பட் ஆனால் பீப்பால் இதெல்லாம் மதிக்காமல் உள்ளே போயிருக்காங்க. தெரியும் ஆப்வியஸ்லி, இப்போ நானும் அதே தான் பண்ணேன். ஆக்சுவலி இங்கே நிறைய குட்டி குட்டி பசங்க விளாடுறாங்க. ஆக்சுவலி இந்த ராஜா சீட் அப்படின்னா அந்த காலத்தில் எங்கள் அரசர்கள் ராஜாக்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்த போது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாம். நான் அப்பயே காட்டினேன்ல, அந்த பியூட்டிஃபுல் வியூ, அந்த பியூட்டிஃபுல் வியூவெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் இருந்ததுனால ஸோ அவங்க நிறைய இடத்துல பிக் பண்ணி பியூட்டிஃபுல்லான திங்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு எலிஃபெண்ட் மாதிரி ஸ்டாச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸிட் ஆகிட்டு எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு உங்களை ஃபோர்ட்டு கட்ட இல்லை மியூசியம் கட்ட போய் மீட் பண்ணலாம். சலோ. ஸோ இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்கு போகிறோம். மியூசியமும் இங்கே தான் நியர்பை இருக்குது, பட் இங்கே பிரசிலிங் டைப் மழை பெய்யறதுனால நம்ம மறுபடியும் அம்ப்ரெல்லாவை கையில் எடுத்து விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு தெரியும் இந்த விளாக் மொத்தமாக அம்ப்ரெல்லா கைமா தான் இருக்கணும்னு. இட்ஸ் ஓகே, அங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ரெயின் கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதுதான் மியூசியம். ஓகே, மியூசியமும் ஃபோட்டோ ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகே, சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ரெயின் வரதுனால. ஓகே, நான் உள்ளே போய் கவர் பண்ணுறேன். அதான் இப்போ கோல்டன் கேஸ்டில் எதுவும் போட்டுருந்தீங்க. கோல்டன் கேஸ்டில் சண்டே கடை சரி. கைஸ், ஆக்சுவலி மியூசியம் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 20 ரூபா டிக்கெட்டும் கொடுத்து நம்ம மியூசியமில் வீடியோ எடுக்காமல் விட்டுடுவோம், இல்லை உங்களுக்கு காட்டாமல் தான் விட்டுடுவோமா? கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியே தீரணுன்றதுக்காக அவங்களுக்கே தெரியாமல் ஹைட் பண்ணி நான் அந்த வீடியோஸை எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, நான் அது வந்து ரொம்ப ஹைட் பண்ணி எடுத்ததுனால ப்ராப்பராக வருமானு தெரியல. நான் அதை எடிட்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி நான் இது பண்ணுறேன்.
சரி, ரிமைனிங் பெரிய பெரிய ஸ்டாச்சுஸ் எல்லாம் இங்கே வெளியே வச்சுருக்காங்க. சாத்தி ஸ்டோன்ஸ். ஓகே, ஆக்சுவலி நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி வீடியோ ஹைட் பண்ணி எடுத்ததுனால என்னால் பேச முடியல. ஆக்சுவலி பேசினா ரெக்கார்டட் வீடியோ. பட் ஆனால் அவங்க என்னை வந்து ஃபோட்டோ எடுக்க மட்டும் அலோவ் பண்ணாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ண அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் நான் சைலண்ட்டாக இருந்து அவங்களுக்கே தெரியாமல் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, ஐயப்பா சுவாமி கையெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. சரி, அந்த காலத்தில் டேமேஜ் ஆகிருக்கும், பட் ஆனால் பத்திரமா வச்சுருக்காங்க. அப்ரிஷியேட்டட். சரி, இதெல்லாம் ஏதோ டெம்பிளுக்கு சேர்ந்த இடம் மாதிரி தெரியுது. சி ஹவ் பியூட்டிஃபுல். அந்த காலத்தில் மக்கள் நிறைய ஆர்ட் இந்த சம்மந்தமாக நிறைய வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மக்களெல்லாம் அதிகமாக படிச்சுட்டு இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி அப்படின்ட்டு இப்படி கிளம்பிட்டாங்க. பட் பிஃபோர் 1950s எல்லாம் மக்கள் அவ்வளோ எஜுகேட்டடாக இல்லை. ஸோ மக்கள் இதெல்லாம் பாருங்கள். ஸோ அப்போல்லாம் இது ஒரு ஸ்கில். இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் ப்ராப்பராக மேக் பண்ணுறது ஒரு ஸ்கில். நிறைய இதெல்லாம் டேமேஜாக இருக்குது. பட் ரேர்லி இதெல்லாம் உங்களால் சிட்டிஸில் பார்க்க முடியாது. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. யாரும் அதுக்கு விபூத்தியெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. நைஸ். ஓகே, ஓகே, நம்ம அப்படியே ஃபோர்ட் எப்படி இருக்குன்றதை அப்படியே கவர் பண்ணிவிடுவோம். ராஜா மகாராஜா இருக்கிறதுக்காக கட்டின கோட்டை மாதிரி தெரியல, ஒரு ஊரே இருக்கிறதுக்காக கட்டின கோட்டை மாதிரி இருக்குது பார்க்க. சரி, அவ்வளோதான் இருக்கு. ஓகே, கம், இது உள்ள போய் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் அடிச்சுட்டு வருவோம். ஆக்சுவலி ஹோல் கர்நாடகாலே மைசூர் பேலஸ் தான் பெருசு. லைக் மோஸ்ட்லி எங்கேயும் அதிகமாக பேலஸஸ் இருக்காது. பட் மைசூர் பேலஸ் தான் ரொம்ப மெயினான பேலஸ் ஆக்சுவலி. டிஜிட்டல் கேலரி. டைம் 11:30 ஆகுது. ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை முடிச்சுட்டு நேராக பஸ் ஏறி பெங்களூர் கிளம்பிடுவோம். இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் ரீஸ்டோர் பண்ண பிளேஸ். லைக் பூமிக்கு அடியில் புதஞ்சி கிடந்த இடம். ஸோ இது வந்து டிஜிட்டலாக அவங்க ரெக்கார்ட் பண்ணதை எங்கே எல்இடி ஸ்க்ரீனில் போட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. அவுட் சைடுலேருந்து பார்க்க இந்த இது இப்படி தான் இருக்கும். டாப் வேவ் வந்து இது வந்து டாப் வேவ். ஆக்சுவலி இங்கே கோல்டன் டெம்பிள், இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
சரி guys, ஆக்சுவலி இதுதான் ஒரு மெயின் கேட்டுன்னு நினைக்கிறேன், மெயின் டோர். ஓகே, ஒன்ஸ் இந்த டோர் அப்படியே உள்ளே ரீச் ஆனதுமே இந்த லாபி மாதிரி ஹெரிட்டேஜில் பழமையான நாமக்கல் ஆக்சுவலி இங்கேயும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, பட் ஆனாலும் அவங்களுக்கே தெரியாமல் எடிட் பண்ணி வீடியோ எடுத்துட்டோம். சரி, ஆக்சுவலி இது வந்து மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, பட் ஆனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. மேபி அது எம்டி ரூம்ஸாக இருக்கலாம், இல்லை மேபி யாரானா அந்த ராஜர் அந்த ஃபேமிலிக்கு சேர்ந்த சில பேர் யாருன்னா இங்கே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்குது இந்த இடம். இதுதான் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இது பார்க்க லைக் கோட்டை மாதிரி இல்லை, பட் ஆனால் கோட்டை. சரி, ஒரு ராஜாக்கும் ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்ட், அப்புறமா ஒரு டைப் ஆஃப் டிசைன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்ல. ஸோ அவங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படியெல்லாம் அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, கேமரா ஹைட் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த ஃபோட்டோட ஃபைனல் வியூ அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ பார்த்து முடிச்சிட்டா நம்ம நெக்ஸ்ட்டு மடிக்கேரி பஸ் ஸ்டாப் போய் பஸ் ஏறி கிளம்பிடுவோம் பெங்களூருக்கு. ஓகே, சரி, இங்கே ஆக்சுவலி ரெண்டு எலிஃபெண்ட் இருக்குது. மேபி அந்த காலத்தில் இவங்க வளர்த்த யானையோட மெமோரியாக இதை வந்து வச்சுருப்பாங்க. சரி, ஆக்சுவலி இந்த எலிஃபெண்ட்ஸோட டீடைல்ஸ் அங்கே இருக்குது, போர்டில் இருக்குது.
எவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஃபுல் ஜெய்ஜான்டிக்காக இருக்குது. ஹாய். சரி, நான் இப்படி கேமரா பிடிச்சிட்டு போகிறதுனால நிறைய பேர் ஹாய் இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பார்க்க ஒரு மாதிரி ஜாலியாக என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. நம்மளுக்கு ஜாலியான என்டர்டெய்னிங் தான். ஓகே, இதுதான் உங்களுக்கான ஃபைனல் வியூ. ஆக்சுவலி இங்கே ஒரு மேங்கோ ட்ரீ வந்து நடுவில் இருக்குது. ஸோ அதனால் ஃபைனல் வியூ. ஓகே, நம்ம இப்போ எந்த வழியாக என்ட்ரி கொடுத்தோமோ அதே வழியாக தான் எக்ஸிட் ஆகி ஆகணும். சரி, நான் அப்படியே ஜாலியாக போவோம்.